என்ன நடக்கிறது இஸ்ரவேலின் யோர்தான் நதியில்? நம்மில் பல பேருடைய கனவு யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த யோர்தான் நதி எர்மோன் மலை துவங்கி பின் அங்கிருந்து அப்படியே வழிந்து வந்து கலிலேயா நதியை அடைந்து அதன் பிறகு அது சவக்கடலை சென்று சேர்கிறது. இந்த நதி பல வேதாகம நினைவுகளை கொண்டிருக்கு. வேதாகமத்தின் பிரகாரமாக யோசுவா இந்த நதியை கடந்து சென்றதை குறித்ததான குறிப்புகள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி தன் கையில் இருந்த அந்த தடியை யோர்தான் நதியில் அடித்தான். யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. அவன் வெட்டாந்தரையில் நடந்து சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீரியா தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் என்ற குஷ்டரோகி யோர்தான் நதியில் 7 முறை முங்கி எழுந்த பொழுது அவன் சொஸ்தமடைந்ததை குறித்து நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நதியும் இந்த யோர்தான் நதி. இப்படி இந்த நதி வேதாகமத்தில் ஒரு பரிசுத்த அடையாளமாக கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தத்தின் அடையாளத்தை மேன்மை பாராட்டுகிற ஒரு நதியாக நாம் அறிகிறோம். இந்த நதிதான் இன்றைக்கு உலகமெங்கிலும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கு. நான் இந்த செய்தியை பதிவிடும் இந்த நேரத்தில் எருசலேமில், இஸ்ரவேலில் இந்த யோர்தான் நதி இருக்கும் பகுதிகளில் அநேக ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளிகளில் அநேகர் ஆராய்ந்து வருகிறார்கள். என்ன காரணம்? இன்று பலர் அந்த நதியில் சென்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறி வருது. அவ்வளவு பெரிய நதி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனா அதனுடைய வேகமும் அதனுடைய அகலமும் அது நீரின் ஆழம் அதனுடைய நீரின் அளவு குறைந்து போய் இப்பொழுது அதனுடைய தன்மையை மாறி இழந்து போயிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் தான் அதற்கு சான்று. பல இடங்களில் அது கடந்து செல்லுகிற பாதை வறண்டு காணப்படுகிறது. அந்த வறட்சியான பாதை நிலங்கள் அடித்தளம் வெடித்து அதில் அநேக வித்தியாசமான அநேக புதை பொருள்கள், அநேக வித்தியாசமான காரியங்கள் இப்பொழுது தென்பட ஆரம்பித்திருக்கிறது.